ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நார்மல் புல்லிஷ் கேண்டில், பேரிஷ் கேண்டில், அதோட கலர்ஸு, அதுக்கப்புறம் அதோட ஓப்பன், க்ளோஸு, அதுக்கப்புறம் ஹை, லோ, அதுக்கப்புறம் அதோட ஃபார்மேஷன்ஸ், இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் நார்மல் கேண்டில்ஸ் மாதிரி தான் எல்லா கேண்டில்ஸும் இருக்குமா அப்படின்னா அது கிடையாது. ஒவ்வொரு கேண்டில்ஸும் அதோட பையர் செல்லர்ஸை பொறுத்து மாறும். ஓகே, அப்படி இருக்கிற இந்த கேண்டில்ஸில் ஒரு சில கேண்டில்ஸ் மட்டும் ட்ரெண்டு மாறுறதை நமக்கு ஈஸியாக காட்டி கொடுக்கும். அதாவது உதாரணத்துக்கு இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா அது அப் ட்ரெண்டில் மாறப்போகுது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு இது அப் ட்ரெண்டாக மாறப்போகுது அப்படின்னு ஒரு சில கேண்டில்ஸ் மட்டும் நமக்கு காட்டி கொடுக்கும். இதே மாதிரி தான் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, அது டவுன் ட்ரெண்டாக மாறும் அப்படின்னா அதை ஒரு சில கேண்டில்ஸ் நமக்கு காட்டி கொடுக்கும். இப்படி இந்த கேண்டில்ஸ் காட்டி கொடுக்கறதுனால நம்ம அந்த இடத்துல ட்ரேட் பண்ணி ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியும். அப்படியாப்பட்ட இந்த கேண்டில்ஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கவனித்து நேம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கேண்டில்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதோட நேம்ஸும் பார்க்க போகிறோம். நேம்ஸ் அப்படின்னோடனே நம்ம நேமை தெரிஞ்சுக்கிறதுனால, அந்த கேண்டில்ஸ்டிக்கோட நேமை தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா அது முடியாது. அது என்ன ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த கேண்டிலுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, எவ்வளோ பையர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ செல்லர்ஸ் வந்திருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சிக்கும் பொழுது தான் நம்ம ஈஸியாக ட்ரேட் எடுக்க முடியும். அது மூலிமா மணி மேக் பண்ண முடியும். இப்போது இதெல்லாம் பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு 4 கேண்டிலில் உள்ள பேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார், இந்த 4 மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ஹேமர் அப்படிங்கிறது ஒரு சுத்தியல். இந்த சுத்தியல் மாதிரியே இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போது இந்த கேண்டில் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த இடத்துல ரெட் கலரில் வந்தாலும் இதே பேர் தான், ஹேமர் தான். ஆனால் அந்த ரெட் கலர் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது மாறும். அதை நான் சொல்லித்தரேன். இப்போது இது ஹேமர். இந்த ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது டவுன் ட்ரெண்டில், அதாவது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வருது. அப்போ இந்த ஹேமர் கேண்டில் விழுது அப்படின்னா பாடி சின்னதாக இருக்கும், கீழே விக்கு மேலே இருக்கும். அப்படி வருது அப்படின்னா அது அடுத்தது டவுன் ட்ரெண்டில் இருந்தது மேலே, அதாவது அப் ட்ரெண்டில் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த கேண்டிலை தனியாக ஹேமர் அப்படிங்கிறது பேர் கொடுத்துருக்காங்க. இப்போது இதை அப்படியே திருப்பி போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சுத்தியலை அப்படியே திருப்பி வச்சோம் அப்படின்னா அது இன்வெர்டட் ஹேமர். இப்போ ஹேமரில் பாடி சின்னதாக இருக்கும், விக்கு கீழே பெருசாக இருக்கும். இதுவே இன்வெர்டட் ஹேமரில் பாடி அதே தான், சின்னதாக தான் இருக்கும், விக்கு மேலே இருக்கும், மேலே பெருசாக இருக்கும். ஓகே, இதுதான் இன்வெர்டட் ஹேமர். சுத்தியலை அப்படியே திருப்பி போட்டோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இது டவுன் ட்ரெண்டில் இந்த 2 கேண்டிலும் வந்துச்சு அப்படின்னா அது அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டில் மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்பொழுது ஹேமர், இன்வெர்டட் ஹேமர். இதுவே அப் ட்ரெண்டில் இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது ஹேமர் கேண்டில் மாதிரியே இங்கே இருக்குது பாருங்கள். அப் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்குது, இங்கே பாடி சின்னதாக இருக்குது, கீழே விக்கு இருக்குது. அப்படிங்கும் பொழுது அது ஹேங்கிங் மேன். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா, ஹேங்கிங் மேன் அப்படிங்கிறது ஒரு மலை இருக்குது. ஹேங்கிங் அப்படிங்கிறதுனாலே தொங்குறது தானே. இப்போது இந்த மலை உச்சியில் ஹேங்கிங் மேன் அப்படின்னா ஒரு மனுஷன் தொங்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நான் ஞாபகம் வச்சுப்பேன். உங்களுக்கு எது ஈஸியோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது அப்படியே ஷூட்டிங் ஸ்டார். ஷூட்டிங் ஸ்டார்னா எப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் மாதிரி இருக்கா, ஆனால் இது அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இது ஷூட்டிங் ஸ்டார். இது அப் ட்ரெண்டில் இருக்குது, இப்போ ஷூட்டிங் ஸ்டார் வருது. ஓகே, அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்டில் மாறிடும். அதனால தான் இது தனியாக ஸ்பெசிஃபிக்காக இதுக்கெல்லாம் நேம் கொடுக்கறதுக்குள்ள காரணம் என்ன அப்படின்னா, இந்த கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெண்டு மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு இந்த கேண்டில்ஸ்க்கெலாம் மட்டும் தனியாக கவனித்து ஸ்பெசிஃபிக்காக நேம் கொடுத்துருக்காங்க. இந்த நேம்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. நமக்கு இந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 கேண்டில்லையுமே எது அதிகமாக வேலை செய்யும், வேலை செய்யாது அப்படிங்கிறத நான் பார்ப்போம். இப்போது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிறது
இப்போ ஹேங்கிங் மேன் அப்படிங்கிறது மலை உச்சியில ஒரு மனுஷன் தொங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இப்போ ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு பீரங்கியவே வந்து டாப் வியூல பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த 4 கேண்டில் தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டோம். இதோட ஃபார்மேஷன்ஸ பார்ப்போம். ஓகே. இந்த ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது இப்போ இப்போ ட்ரெண்ட் டவுன்ல இருக்கு. டவுன்ல இருக்கு. இந்த இடத்துல கேண்டில் வருது அப்படின்னா, இங்க ட்ரெண்ட் டவுன்ல இருக்கு அப்படின்னாலே செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க. அதாவது பையர்ஸ தாண்டி செல்லர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ பையர்ஸ தாண்டி செல்லர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்பொழுது, இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? அதாவது இந்த கேண்டில், ஹேமர் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா, இது கிரீன் கேண்டில்னே வச்சுப்போம். இங்க இருக்கு இல்லையா? இந்த கிரீன் கேண்டில், இந்த கிரீன் கேண்டில்னே வச்சுப்போம். கிரீன் கேண்டில்னா நம்ம போன வீடியோல எப்படி பார்த்தோம்? ஓப்பன் வந்து கீழ இருக்கும். குளோஸ் வந்து மேல இருக்கும். இதே தான் இங்கேயும். ஓப்பன் வந்து கீழ இருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கீழ ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் சர 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 சரன்னு கீழ இறங்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மேல போயி, அதுக்கப்புறம் குளோஸ் வந்து இப்படி முடிஞ்சிருது. இதுல வந்து ஹை அப்படிங்கிறது க்ளோஸ் தான் ஹையே. அதுக்கு மேல ட்ராவல் பண்ணல. ஓகே. மார்க்கெட்ல அதுக்கு மேல ட்ராவல் பண்ணல. விக் வந்து பெருசா இருக்கு பாருங்க. ஓப்பன் அதுக்கப்புறம் கீழ வரைக்கும் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இது அப்படியே ரெட் கேண்டிலா இருக்குன்னு எப்படி இருக்கும்? ரெட் கேண்டிலா இருக்குன்னா நம்ம போன வீடியோல பார்த்திருப்போம். ரெட் கேண்டில்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓப்பன் வந்து மேல இருக்கும். ஓப்பன் மேல இருக்கு. அதுக்கப்புறம் கட கட கடன்னு கீழ வந்திருக்கு. கீழ வந்துட்டு, அதுக்கப்புறம் க்ளோஸ் வந்து மேல வந்து இப்படி ஆயிருக்கு. ஓகே. கிரீன் கேண்டிலா இருந்ததுன்னா, ஓப்பன் கீழ இருக்கும், க்ளோஸ் மேல இருக்கும். ரெட் கேண்டிலா இருந்ததுன்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓப்பன் வந்து மேல இருக்கும், க்ளோஸ் வந்து கீழ இருக்கும். ஓகே. இப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த கேண்டில் வந்துச்சு அப்படின்னா, இந்த 2 கேண்டில்லையுமே வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இதோட ஃபார்மேஷன். அதாவது இப்படி வந்திருக்கு, மார்க்கெட்ல இப்படி ட்ராவல் பண்ணியிருக்குங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் அதிகமாயிருக்காங்க. அப்படியே கடகடன்னு செல்லர்ஸ் அதிகமாயிருக்காங்க. அதுக்கப்புறம் அத தாண்டி பையர்ஸ் வந்திருக்காங்க. பையர்ஸ் வந்து செல்லர்ஸ தாண்டி அதிகமா வந்திருக்கிறதுனால தான், இந்த கேண்டில் வந்து அப்படியே திரும்பியிருக்கு. இந்த ட்ரெண்ட் வந்து அதுக்குள்ள அப்படியே திரும்பியிருக்கு. மேல வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிட்டு. ஓகே. மேல வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிட்டதுனால, இந்த இடத்துல ரொம்ப பெரிய விக் இருக்கு இல்லையா? இந்த இந்த விக் வந்து நமக்கு எத காட்டுது அப்படின்னா, செல்லர்ஸ தாண்டி அதிகமா பையர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. அப்படிங்கும்பொழுது, இந்த இடத்துல ட்ரெண்ட் மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பர்ட்டிகுலரா இந்த கேண்டில வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இன்வெர்ட்டட் ஹேமர் வந்துச்சு அப்படின்னா, இது வந்து இன்வெர்ட்டட் ஹேமர். இன்வெர்ட்டட் ஹேமர்ல விக் வந்து மேல இருக்கும். ஹேமர அப்படியே திருப்பி போட்டோம்னா எப்படி இருக்குமோ, அதுதான் வந்து இன்வெர்ட்டட் ஹேமர். இன்வெர்ட்டட் ஹேமர்ல இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு கிரீன் கேண்டில் பார்ப்போம். இந்த கிரீன் கேண்டில் அப்படிங்கிறது ஓப்பன் வந்து கீழ இருக்கும். இப்போ ஓப்பன் ஆவுது மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் கடகடன்னு பையர்ஸ் வராங்க. அத தாண்டி அதுக்கப்புறம் வந்து செல்லர்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுது. இப்போ ரெட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா, இது அப்படியே ஆப்போசிட்டு. ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பையர்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் அத தாண்டி செல்லர்ஸ் வராங்க. செல்லர்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுது மார்க்கெட். ஓகே. இது வந்து இன்வெர்ட்டட் ஹேமர். இப்போ நம்ம இந்த ஃபார்மேஷன பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு பையர்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் அத தாண்டி வந்து செல்லர்ஸ் வராங்க. இந்த ரெட் கேண்டில்ல பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பையர்ஸ் வராங்க. அத தாண்டி இந்த கிரீன் கேண்டில்ல வந்தத தாண்டி ரெட் கேண்டில்ல வந்து செல்லர்ஸ் அதிகமா வராங்க. அப்படியே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுது. இப்போ நம்ம ஹேங்கிங் மேன் பார்ப்போம். ஹேமர் அப்படியே அப் ட்ரெண்ட்ல வந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஹேங்கிங் மேன். இதுல வந்து கீழ வந்து விக் பெருசா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட்டு கிரீன் கேண்டில் பார்த்துருவோம். கிரீன் கேண்டில் அப்படிங்கிறது ஓப்பன் வந்து கீழ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செல்லர்ஸ் அதிகமா வராங்க.
அதை தாண்டி பையர்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து க்ளோஸ் ஆகிடுது. இப்போது ரெட் கேண்டிலில் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓப்பன் வந்து மேலே இருக்குது, செல்லர்ஸ் வராங்க அதிகமாக, செல்லர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதை தாண்டி பையர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓப்பனுக்கும் முன்னாடியே வந்து க்ளோஸ் ஆகிடுது. இப்போது இதில் கீழே வந்து விக் இருக்குது. ஓகே, ஹேமர் மாதிரியே கீழே வந்து விக் இருக்குது. அப் ட்ரெண்டில் இது இருக்கிறதுனால ஹேங்கிங் மேன். இது வந்து ஷூட்டிங் ஸ்டார். ஷூட்டிங் ஸ்டாரு அப்படிங்கிறது இன்வெர்டட் ஹேமர் மாதிரியே தான். இன்வெர்டட் ஹேமர் அப் ட்ரெண்டில் இருந்தது அப்படின்னா அது வந்து ஷூட்டிங் ஸ்டாரு. இப்போ க்ரீன் கேண்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓப்பன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பையர்ஸ் அதிகமாக வராங்க. அதை தாண்டி செல்லர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. மார்க்கெட் வந்து அப்படியே ஓப்பனுக்கு மேலேயே க்ளோஸ் வந்து முடிஞ்சிடுது. ஓகே, ஓப்பனுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகிடுது. இப்போது இதில் ரெட் கேண்டில் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எல்லா கேண்டில் மாதிரியே தான் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் பையர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அதை தாண்டி செல்லர்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஓப்பனுக்கும் கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுது. இப்போது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த 4 கேண்டில் பார்த்துருக்கோம். ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், அதுக்கப்புறம் வந்து ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார். இந்த 4 கேண்டிலில் எது வந்து அதிகமாக ஒர்க் ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமர் வந்து இதில் ஃபார்மேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபார்மேஷன் எப்படி இருக்குது ஹேமரில் அப்படின்னா எப்படி இருக்குது, இன்வெர்டட் ஹேமரில் எப்படி இருக்கு. ஓகே, சாரி, இன்வெர்டட் ஹேமரில் இப்படி இருக்கு. இப்போ இதோட ஃபார்மேஷன் நம்ம பார்த்தோம். இது வந்து க்ரீன் கேண்டிலாக இருந்ததுனாலும் ரெட் கேண்டில் இருந்ததுனாலும் ஓப்பன், அதுக்கப்புறம் வந்து கீழே வருது, செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதை தாண்டி பையர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து க்ளோஸ் ஆகிடுது. இப்போ இது அப்படியே வந்து ரெட் கேண்டில் எப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் செல்லர்ஸ் ரொம்ப அதிகமாக வந்திருக்காங்க. அதை தாண்டி பையர்ஸ் வந்திருக்காங்க, இங்கே வந்து க்ளோஸ் ஆகிடுது. இப்போது டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கும் பொழுது இன்வெர்டட் ஹேமரை தாண்டி ஹேமர் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ட்ரெண்டை மாற்றக்கூடியதான் அதிகமாக ஒர்க் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதோட ஃபார்மேஷனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, செல்லர்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்காங்க, அதை தாண்டி பையர்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க. இது டவுன் ட்ரெண்டு, செல்லர்ஸ் அதிகமாக தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அது அப் ட்ரெண்டில் மாறணும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு கேண்டில் வருது, அது மூலிமா நம்ம அப் ட்ரெண்டில் மாறும் அப்படிங்கிறத நம்புகிறோம் அப்படின்னா இந்த கேண்டிலில் நமக்கு பையர்ஸ் அதிகமாக வந்திருக்கணும் இல்லையா? ஏற்கனவே செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பையர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதிகமாக இந்த கேண்டிலை நம்பி அது ட்ரெண்டு மாறும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். இப்போது அந்த கேண்டிலுக்குள்ளே எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஃபார்மேஷனை பார்த்தோம்னாலே தெரியும். இந்த கேண்டிலில் செல்லர்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க, அதை தாண்டி பையர்ஸ் வந்திருக்காங்க, மேலே வந்து க்ளோஸ் ஆகிடுது. இதே இதில் ரெட் கேண்டில் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. அதாவது ஹேமரில் ரெட் கேண்டிலுங்கிறது வந்து கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்லர்ஸ் வந்திருக்காங்க, அதை தாண்டி பையர்ஸ் வந்திருக்காங்க. ஃபுல்லாகவே அந்த பையர்ஸை ஃபுல்லாகவே தாண்டி போய் முடிஞ்சிருந்து அப்படின்னா அது க்ரீன் கேண்டில். இங்கேயே முடிஞ்சிருந்ததுனால அது வந்து ரெட் கேண்டில். இப்படி இங்கேயே முடிஞ்சதுனால பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களான்னு பார்த்தா இப்போ பையர்ஸை தாண்டி செல்லர்ஸ் வந்திருக்கிறதுனால தான் இந்த மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகிருக்கு. ஓகே, அப்படி டேர்ன் ஆகிருந்தாலும் இப்போ பையர்ஸை தாண்டி அதிகமாக செல்லர்ஸ் வந்து, அதாவது என்கல்ஃப்னு சொல்லுவாங்க இதில், அந்த மாதிரி என்கல்ஃப் பண்ணியிருக்கா அப்படின்னா அது கிடையாது. ஓகே, கீழே வந்து முடிஞ்சிட்டு. அப்போது ரெட் கேண்டிலை விட க்ரீன் கேண்டிலுங்கிறது தான் இந்த இடத்துல வரும்போது, அதாவது டவுன் ட்ரெண்டை அப் ட்ரெண்டாக மாற்றக்கூடியது ஹேமர். அப்படி ஹேமரில் க்ரீன் கேண்டிலுங்கிறது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக உள்ளது.
ஓகே. இத ஞாபகம் வச்சுக்கங்க. இதெல்லாம் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆக தேவையில்ல. இது முக்கியமா பார்க்க வேண்டியது நம்ம வந்து ஹேமரா, இன்வெர்டட் ஹேமரா, இது வந்து ஷூட்டிங் ஸ்டாரா, இது வந்து ஹேங்கிங் மேனா, இந்த மாதிரி பார்க்கறத விட, அந்த கேண்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? அந்த ஒரு கேண்டில் பார்க்குறோம் அப்படின்னா, அது இப்படித்தான் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நமக்கு பார்த்த உடனே தெரிய வரணும். அப்படி தெரிய வந்துடுச்சு அப்படின்னாலே, இது வந்து நாளடைவில தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அனுபவத்துல தான் வரும். ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு கேண்டில் வந்து நீங்க என்ன பண்றீங்க, மார்க்கெட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு கேண்டில் எடுத்துக்கங்க. அது இப்படிதான் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க சும்மா ரஃப்பா வரைஞ்சு பாருங்க. ஒரு நோட்ல கூட வரைஞ்சு பார்க்கலாம். அப்படி வரைஞ்சு பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுல வந்து பதிய ஆரம்பிக்கும். ஓகே. நீங்க ஒரு கேண்டில பார்த்தோனே அது இப்படிதான் ஃபார்ம் ஆயிருக்கும். இதுல வந்து பையர்ஸ் அதிகமா வந்திருக்காங்களா? செல்லர்ஸ் அதிகமா வந்திருக்காங்களா? யார் டாமினேட் பண்றாங்க அதிகமா? அப்படிங்கிறது தெரிஞ்சா தான் அத வச்சு நீங்க வந்து ட்ரேட் எடுக்க முடியும். அப்படி ட்ரேட் எடுக்கும் பொழுது தான் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு தான் அந்த வந்து கேண்டில் ஸ்டிக். ஓகே. இப்போ வந்து ஹேமர் பார்த்துட்டோம். இதுல வந்து ஆ இன்வெர்டட் ஹேமர். இன்வெர்டட் ஹேமர் வந்து டவுன் ட்ரெண்ட அப் ட்ரெண்டா மாத்துறதுக்கு அந்த அளவுக்கு வேல இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும். ஓகே. இது ஏன் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ இதோட ஃபார்மேஷன பார்த்தாலே தெரியும். இப்போ இது வந்து கிரீன் கேண்டிலா வச்சுப்போம். இந்த கிரீன் கேண்டில் ஓப்பன் கீழ இருக்கு. அதுக்கப்புறம் பையர்ஸ் அதிகமா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. வந்து முடிஞ்சிருது. இப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரெட் கேண்டில். ரெட் கேண்டில்ங்கும்பொழுது மேல ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பையர்ஸ் அதிகமா வந்திருக்காங்க. அத தாண்டி செல்லர்ஸ் அதிகமா வந்திருக்காங்க. கீழ வந்து குளோஸ் ஆயிடுது. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்பொழுது, இதுல செல்லர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. செல்லர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அத தாண்டி பையர்ஸ் வந்திருக்கணும் இந்த கேண்டில்ல. அப்படி வந்திருக்கும் பொழுது தான் இது வந்து அப் ட்ரெண்ட்ல மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அ இந்த கேண்டில்ல பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். பையர்ஸ் வந்திருக்காங்க. அத தாண்டி செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இதுலயும் பையர்ஸ் வந்திருக்காங்க. அத தாண்டி செல்லர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது, இந்த ஹேமர விட இன்வெர்டட் ஹேமர்ங்கிறது வந்து டவுன் ட்ரெண்ட அப் ட்ரெண்டா மாத்துறதுக்கு ஆ வாய்ப்பு வந்து கம்மி. ஸோ இப்படிதான் இத எடுத்துக்கணும். இந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இதுக்கு தான் உதவும். இத நீங்க பார்த்தோனே தெரிஞ்சிரும். ஓகே. ம். இப்போ வந்து சரி. இப்போ வந்து ஆம், இது ஹேங்கிங் மேன். ஹேமரும், இன்வெர்டட் ஹேமரும் பார்த்துட்டோம். ஹேங்கிங் மேனும், ஷூட்டிங் ஸ்டாரும் பார்த்துருவோம். ஓகே. வரையறது கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ ஹேங்கிங் மேன். ஹேங்கிங் மேன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். ஒரு மலை உச்சியில மனுஷன் வந்து தொத்திக்கிட்டு இருக்கான். ஹேங்கிங்கிறது வந்து தொங்குறது. ஒரு மனுஷன் வந்து மலை உச்சியில தொங்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிறது டாப் வியூலேருந்து ஒரு டேங்கர பார்க்குற மாரி இருக்கும். நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த ஹேமர் எப்படி ஃபார்ம் ஆகுமோ அதே மெத்தட் தான். இதில பார்த்தோம்னா, கிரீன் கேண்டில் அப்படின்னா ஓப்பன் வந்து கீழ இருக்கும். அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்திருப்பாங்க. அத தாண்டி பையர்ஸ் வந்திருப்பாங்க. மேல வந்து குளோஸ் ஆயிருக்கும். ரெட் கேண்டில் அப்டின்னா வந்து ஓப்பன் மேல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செல்லர்ஸ் அதிகமா வந்திருப்பாங்க. அத தாண்டி கொஞ்சம் பையர்ஸ் வந்திருப்பாங்க. ஓப்பனுக்கும் கீழயே வந்து குளோஸ் ஆயிடும். இப்போ நம்ம எப்படி இன்வெர்டட் ஹேமர விட ஹேமர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். டவுன் ட்ரெண்ட அப் ட்ரெண்டா மாத்துறதுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோமோ, அதே போல தான் அப் ட்ரெண்ட டவுன் ட்ரெண்டா மாத்துறதுக்கு ஹேங்கிங் மேன விட ஷூட்டிங் ஸ்டாருக்கு பவர் அதிகம். இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ பையர்ஸ் அதிகமா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் அதிகமா வருவாங்க அப்படிங்கிறத இந்த கேண்டில் வந்து நமக்கு காட்டிக் குடுக்கணும். இப்போ இந்த கேண்டில்ல அதுக்கு செல்லர்ஸ் அதிகமா வந்திருக்கணும் இல்லையா? இப்போ பையர்ஸ தாண்டி நமக்கு இந்த கேண்டில்ல செல்லர்ஸ் அதிகமா வந்திருந்தா தான், அடுத்தது செல்லர்ஸ் அதிகமா வரப்போறாங்க. அப்படி இல்லன்னா செல்லர்ஸ் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியும். இப்போ ஹேங்கிங் மேன்ல செல்லர்ஸ் அதிகமா வந்திருக்காங்க. அத தாண்டி பையர்ஸ் வந்திருக்காங்க. அதே மாதிரி ரெட் கேண்டில்ல பார்த்தோம் அப்படின்னா, ஹேங்கிங் மேன்ல
செல்லர்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க. அதை தாண்டி கொஞ்சம் பையர்ஸ் வந்திருக்காங்க. அவ்வளோதான். இப்போது ஷூட்டிங் ஸ்டாரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பையர்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க. அதை தாண்டி செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இங்கே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு. இது வந்து க்ரீன் கேண்டில். ஷூட்டிங் ஸ்டாரில் இது வந்து க்ரீன் கேண்டில். இப்போது ரெட் கேண்டிலில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பையர்ஸ் வந்திருக்காங்க. அந்த பையர்ஸை தாண்டி அதிகமாக வந்து செல்லர்ஸ் வந்ததுனால ஓப்பனையும் தாண்டி அப்படியே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. கீழே வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுது. இப்போ இந்த ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார் இது ரெண்டுத்தில் எதில் அதிகமாக செல்லர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்டாரில் தான். இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்டாரில் க்ரீன் கேண்டிலில் அதிகமாக செல்லர்ஸ் வந்திருக்காங்களா, ரெட் கேண்டிலில் வந்து அதிகமாக செல்லர்ஸ் வந்திருக்காங்களா அப்படின்னா ரெட் கேண்டிலில் தான். இந்த ரெட் கேண்டிலில் அதிகமாக செல்லர்ஸ் வந்திருக்கிறதுனால இதில் வந்து ஷூட்டிங் ஸ்டாரில் ரெட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அதிகமாக ட்ரெண்டு மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. க்ரீன் கேண்டில் வந்ததுனாலும் ட்ரெண்ட் மாறுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் க்ரீனை விட ரெட் கேண்டில் வந்து ஷூட்டிங் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லாக உள்ளது. இந்த அப் ட்ரெண்டை டவுன் ட்ரெண்டாக மாற்றுறதுக்கு ஹேங்கிங் மேன் அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார் இது ரெண்டுத்தில் எது பவர்ஃபுல்லாக உள்ளது அப்படின்னா ஷூட்டிங் ஸ்டார் தான். இந்த ஷூட்டிங் ஸ்டாரில் க்ரீன் கேண்டில் வர்றதை விட ரெட் கேண்டில் வர்றது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக உள்ளது அப் ட்ரெண்டை டவுன் ட்ரெண்டாக மாற்றுறதுக்கு. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. 4 கேண்டில் பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்தது பார்ப்போம். இப்போ ரொம்ப சிம்பிளான கேண்டில் தான். இது வந்து டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டிலோட ஃபார்மேஷன் என்ன அப்படின்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த க்ரீன் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் வந்து கீழே இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. இது ஓப்பன் ஆனோடனே சரசரன்னு கீழே தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை, மேலேயும் போயிருக்கலாம். ஓகே, கீழே வந்திருக்கு. அதாவது செல்லர்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க. அதை தாண்டி பையர்ஸ் வந்திருக்காங்க. ஃபுல்லாகவே பையர்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் வந்து செல்லர்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் ஆகிடுது. இப்போ ஓப்பனை விட க்ளோஸ் வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. ஓகே, இதில் ரெட் கேண்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து பையர்ஸ் அதிகமாக வராங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி செல்லர்ஸ் அதிகமாக வராங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து பையர்ஸ் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடுது. ஓகே, மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுது. இதில் ரெட் கேண்டிலாக இருந்தாலும் சரி, க்ரீன் கேண்டிலாக இருந்தாலும் சரி, பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க. இதில் வந்து அப் ட்ரெண்டில் வந்தாலும் சரி, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வந்தாலும் இந்த கேண்டில் வந்துச்சு அப்படின்னா இப்போது அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த இடத்துல டோஜி வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு டக்குன்னு எடுக்க முடியாது. இது வந்து இப்போது நீங்கள் ட்ரெண்டு மாறும் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. அப்படியே ட்ரெண்டு கண்டினியூ ஆகி மேலே போகும் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. ஏன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க. இதுக்கு அப்புறம் அடுத்த கேண்டிலை வச்சு தான் நீங்கள் வந்து மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத சொல்ல முடியுமே தவிர இந்த ஒரு கேண்டிலை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. மார்க்கெட் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் எடுக்கிறது தான் நல்ல விஷயம். ஓகே, இதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட்லேயும் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்க மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து டோஜி வருது. இப்போது நீங்கள் வந்து மறுபடியும் டவுன் ட்ரெண்ட்லேயே கண்டினியூ ஆகுமா அப்படின்னா அது தெரியாது. அப் ட்ரெண்டில் போகுமா அப்படின்னா அதுவும் தெரியாது. ஓகே, இதுக்கு அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்பொழுது தான் அது தெரியும். அல்லது மற்ற விஷயங்கள், அதாவது
நம்ம கேண்டிலை மட்டுமே வச்சு ட்ரேட் எடுக்கிறோமான்னா எடுக்கல. ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், அல்லது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஃபிபனாச்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து தான் நம்ம எடுப்போம். ஒரு நியூஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுப்போம். வெறுமனே ஒரு விஷயத்த மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம் இல்லையா? அப்படி மற்ற விஷயங்கள் கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரேட் எடுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. இதான் அதிக கன்ஃபர்மேஷன் குடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு ட்ரேட் எடுக்க முடியாது. அதான் சொல்ல வரேன். சரி, ஓகே. இதுதான் வந்து டோஜி எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்மளால சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஹேமர் பார்த்துருக்கோம், இன்வெர்டட் ஹேமர் பார்த்துருக்கோம், ஹேங்கிங் மேன் பார்த்துருக்கோம், ஷூட்டிங் ஸ்டார் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் டோஜி பார்த்துருக்கோம். இது எல்லாமே இதோட நேம்ஸ மனப்பாடம் பண்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து இத சொல்லி தரல. இதோட ஃபார்மேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சா தான் நம்ம வந்து இந்த கேண்டில்ஸோட ஃபார்மேஷன் தெரிஞ்சா தான் நம்ம வந்து அடுத்தது ப்ரெடிக்ட் பண்ண முடியும் எல்லாத்தையுமே. மெயினா உள்ளது ஒரு கேண்டில் அப்டின்னா, அந்த கேண்டில பார்த்த அடுத்த நிமிஷம் நமக்கு அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அதுல பையர்ஸ் வந்திருக்காங்களா? அல்லது செல்லர்ஸ் அதிகமா வந்திருக்காங்களா? அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரணும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா பார்க்க தான் நமக்கு அனுபவத்துல தான் அது வரும். நீங்க அதிகமா பார்க்கணும். அதிக கேண்டில்ஸ பார்க்கணும். அது பார்க்கும்பொழுது தான் தெரியும். இப்போ இன்னொரு ஒரு விஷயம். இப்போ ஹேமர் இருக்கு அப்டின்னா இப்போ ஹேமர் இருக்கு. இந்த ஹேமர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதே மாரி தான் ஹேமர்னாலே இப்படியே தான் இருக்குமா அப்டின்னா அது கிடையாது. கொஞ்சம் விக் வந்து மேல கூட வந்திருக்கலாம். நீங்க வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்டின்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு தியரியா சொல்லப்படுது அப்படின்னா, அதே மாரி தான் மார்க்கெட்லயும் நடக்குமான்னா அது கிடையாது. ஒவ்வொரு கேண்டிலுமே ஒவ்வொரு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒவ்வொரு கேண்டில்லயுமே வந்து பையர்ஸ் அதிகமா வந்திருப்பாங்க, செல்லர்ஸ் அதிகமா வந்திருப்பாங்க. ஆ இது மாதிரி ஒவ்வொரு கேண்டில்லயும் மாறுபடும். இத வந்து நீங்களா பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். நீங்க அதிகமா வந்து டெய்லி கேண்டில்ஸ பார்க்கிறத விட, அம் கம்மியான டைம் ஃப்ரேம்ல பாருங்க. 1 ஹவர் அப்படி இல்லன்னா 15 மினிட்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட் டயத்துல நீங்க வந்து பார்க்கும்பொழுது 15 மினிட்ஸ், 1 ஹவர் இதுல பார்க்குறீங்க அப்படின்னா, 15 மினிட்ஸ் வந்து ஒரு 25 கேண்டில் கிட்டத்தட்ட வரும் ஒரு நாளைக்கு. அப்படி வரும்பொழுது அதிகமான கேண்டில்ஸ் வந்து மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும். அப்படி நீங்க பார்க்கும்பொழுது ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அடுத்த கேண்டில் அ எப்படி ஃபார்ம் ஆகுது? அப்ப இந்த 2 கேண்டில் சேர்த்து நம்ம எப்படி பார்க்கணும்? இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு கேண்டில் வருது அப்படின்னா, அந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் அடுத்த கேண்டில் இதுதான் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது கம்மியான டைம் ஃப்ரேம்ல நீங்க அதிக கேண்டில்ஸ் பார்க்கறதுனால டக்கு டக்குன்னு உங்க மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்காக நீங்க வந்து 1 மினிட், 3 மினிட், 5 மினிட் இந்த மாரிலாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. வால்யூம் அதிகமா உள்ளதுல நிஃப்டிலயே நீங்க பார்க்கலாம். அதுக்கு அப்படி இல்ல அப்படின்னா, வால்யூம் அதிகமா உள்ள ஸ்டாக்ஸ்ல ரிலையன்ஸு, டிசிஎஸ் இந்த மாதிரி உள்ள ஸ்டாக்ஸ்ல அ கேண்டில் ஃபார்ம் ஆகும்பொழுது மார்க்கெட் டைம்ல நீங்க வந்து 15 மினிட்ஸ் அப்படி இல்லன்னா 1 ஹவர் இதுல வந்து நீங்க கேண்டில்ஸ வந்து கவனிக்கிறது நல்லது. டெய்லி கேண்டில் அப்படிங்கும்பொழுது, ஒரு நாளைக்கே ஒரு கேண்டில் தான் விழுது அப்படிங்கும்போது, நீங்க அதிகமான கேண்டில்ஸ வந்து நீங்க பார்க்க முடியாது. டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படிங்கும்பொழுது, நீங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கேண்டில்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைம் ஃப்ரேம பத்தி நான் தனியா வீடியோ போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோலேயே வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கிளியர் பண்ணுறேன். முக்கியமாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.